ஓம் நமோ வெங்கடேசாய. சென்னை விநாயகபுரம் கோயம்பேடு மாதவரம் ரூட்டில் இருக்கக்கூடிய ரெட்டையேரிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய இந்த திருக்கோவில் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி திருக்கோயில். மூலவர் லக்ஷ்மி நரசிம்மர். இன்று காலை 20/4/2025 அன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது. இந்த கோயில் கும்பாபிஷேகமும் கோயில் நடைமுறையில் இருப்பதும் பலருக்கு உபயோகமான ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது. இந்த ஒரு நாளை எடுத்துக்கொண்டாலே இந்த புஷ்ப அலங்காரம் செய்பவர்கள், சிற்பி, நரசிம்மரை வடிவமைத்தவர்கள், பெயிண்ட் பண்ணுறவங்க, எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறவங்க, நாதஸ்வர ஒர்க் இதெல்லாம் உபயோகப்படுத்துகிறவங்க, இசைக்கருவிகள் உபயோகப்படுத்துகிறவங்க. இப்போ சுதர்சனர் இருக்கார், 16 கையோட சக்கர தாழ்வார ஹோமத்தில் நம்ம வழிபடுறோம். அந்த உருவத்தை செதுக்க வேண்டிய ஒரு இடம் இது ஆயிடுது கோவில். இதில் ஹோமகுண்டங்கள் அமைச்சு அர்ச்சகர்கள் பெருமாளுக்கும் நமக்குமான ஒரு தொடர்பு. பெருமாள் கூர்மாவதாரம், அதைத் தொடர்ந்து அஷ்டதி கஜங்கள், ஐராவதம், புண்டரீகம், வாமனம், குமுதம், அஞ்சனம், உப்பதந்தம், சார்புவம் என்று சொல்லக்கூடிய 8 கஜங்கள், அதைத் தொடர்ந்து அஷ்ட நாகங்கள், தக்ஷக, கார்கோட்டக, சங்க, பத்ம, மகாபத்ம, குலிக, சங்கபாலாகி அஷ்ட நாகங்கள், அதைத் தொடர்ந்து எம்பெருமானை எப்பொழுதும் தாங்கி பிடிக்கக்கூடிய சென்னால் கொடையா விரிந்தால் சிங்காசனமாம் என்றபடியாக ஆதிசேஷன், பெருமாளுடைய சயனமாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன். அதிலே பத்ம கர்ணிகை, அந்த கர்ணிகை மத்தியிலே எம்பெருமான் நாம் ஆவாகனம் பண்ணுவதற்காக, கும்பம் ஏல பண்ணுவதற்காக இந்த மத்திய வேதிகை அமைந்திருக்கிறது. பஞ்சாசன வேதிகை என்னும்படியாக விசேஷமாக சையா வேதி கல்பனம் செய்து பஞ்சாக்னி பிரணயனம், பஞ்சாக்னி கல்பம், எப்படி ஒரு மனுஷனுக்கு 5 வாயு, பிராணன், அபானன், ஜானன், உதானன், சமானன் என்னும்படியாக வாயு முக்கியமோ அப்படியாக இந்த பஞ்சாக்னி எம்பெருமானுக்கு விசேஷமாக அமைகிறது. ஒரு விமானத்தின் கீழ் எப்படி நம்ம உடம்பு கீழே 5 வாயு இருக்கிறதோ அப்படியாக விமானத்தின் கீழாக பெருமாள் 5 விதமாக சேவை சாதிக்கிறார். 5 அக்னி 5 பெருமாளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது வைகானச விஷயமாக, அந்த ஆகம ரீதியாக, விசேஷமாக பகவத் சாஸ்திர ரீதியாக ரிஷிக்களாலே அருளப்பட்ட கிரந்தமாக அமைகிறது. ஜெய் ஸ்ரீமன் நாராயண். ஊர்நாகுதியில் நாம் சேர்க்கும் சுத்தமான பசு நெய், தாமரை, வாசனை புஷ்பங்கள் பெருமாளுக்கானது, சமித்துக்கள், இவை அனைத்தும் நல்ல தரமானவைகளாக இருக்கும்போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் எப்படி அனைவரும் வேஷ்டி, இத்துடன் அலுவலகர்களாக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அப்படித்தான் இன்று சில இடங்களில் அது மாறி நடந்தாலும் இந்த திருக்கோயிலில் சரியான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. அர்ச்சகர்கள் அனைவரும் ஸ்ரீ உவே அனந்தகிருஷ்ண பட்டாச்சாரியார், கோயம்பேடு ஸ்ரீ வைகுந்தவாச பெருமாள் கோயில், அவரது முன்னிலையில் இந்த அனைத்து அர்ச்சகர்களும் ஒருங்கிணைத்து இந்த திருக்கோவிலின் கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த அக்னி மூலமாக பெருமாள் அனுகிரகத்தை நமக்கு வழங்கி அந்த நல்ல அனுகிரகம் அனைவருக்கும் நன்மை பயக்க வேண்டுமாய் பிரார்த்தித்து இந்த திருக்கோயிலுக்கான லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியின் கும்பாபிஷேகத்துக்கு அவரது சார்பிலும் மருத்துவ உதவி என்று ஒரு திருக்கோவிலுக்கு மருத்துவ உதவி தேவை, நிறைய ஜனங்கள் வரதுனால அதுக்காக மெட்சி கிளினிக் அதிலேருந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களும் எல்லாருக்கும் பிபி மற்ற டெஸ்ட் உடனே முதலுதவி என்ன செய்யணுமோ கும்பாபிஷேகத்துக்கு வர பக்தர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறாங்க. அடுத்தபடியாக கல்யாண உற்சவம் சாயந்தரம் 6 மணிக்குலேருந்து 7:30 மணி வரலாம் கோயிலில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் நன்மை பயக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை முன்வைத்து இதில் நாதஸ்வரம் வாசிப்பவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள்.